வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது பனங்கிழங்கு அடை. பனங்கிழங்குல ஃபைபர் அதிகமாக இருக்குது, அது கூடவே கால்சியமும் அயனுமே இதில் நிறைய இருக்குது. இது பிளட் சுகர் லெவலையுமே இது ரொம்ப குறைக்கும். பனங்கிழங்கு பிடிக்கிறவங்களுக்கு கூட பனங்கிழங்குல அதிகமாக நார் இருக்கிறதுனால சில சமயம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் வயசானவங்களுக்கும் இது சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பனங்கிழங்குல அடை பண்ணினோன்னா எல்லா வயசுக்காரங்களுமே இதை சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம பனங்கிழங்கு சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி பனங்கிழங்கு அடையாக செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பனங்கிழங்கு அடையை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பனங்கிழங்கு அடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். வேக வச்ச பனங்கிழங்கு 2, 1 கப் இட்லி அரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன், 1/4 கப் உளுந்து, காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய், நான் இன்னைக்கு 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், காயம். பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால கேஸ் ட்ரபிள் வரும், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே காயம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். வேக வச்ச பனங்கிழங்குலேருந்து நார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். நம்ம என்ன தான் வெளியில் உள்ள நார் எடுத்தாலுமே உள்ளேயும் நமக்கு நார் அதிகமாக தான் இருக்கும். அதனால் இப்போ இதை மிக்சியில் அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். பனங்கிழங்கை நம்ம வடிகட்டிட்டு எடுக்கும்போது தான் அதில் உள்ள நார் எதுவும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு தோசை நல்லாயிருக்கும். பனங்கிழங்கை மிக்சி ஜாரில் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம். இது மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சதுக்கப்புறமா இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து திருப்பி அரைச்சிக்கலாம். பனங்கிழங்கு இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதில் இன்னுமே நார் இருக்கும், அதனால் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவும் கட்டியாக அரைக்காமல் வடிகட்டுறதுக்கு வசதியாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நார் நமக்கு தங்கியிருக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம அரிசி சேர்த்து திருப்பி அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கிற உளுந்து எடுத்துக்கிறேன். உளுந்து ஓரளவு அரைச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்க்கும் போது தண்ணியை வடிகட்டிகிட்டே சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பனங்கிழங்கு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்க்கும்போது இன்னுமே தண்ணி ஆகிடக்கூடாது. அதனால் முதல்ல அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே காஞ்ச மிளகாய் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அரிசி இந்த மாதிரி அரைச்சாச்சு. ரொம்பவும் வலுவலுன்னு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பனங்கிழங்கையும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே காயம், மஞ்சள் தூளையும் இதோடவே சேர்த்துட்டு ஒன்றா அரைச்சிக்கலாம். தேவையான உப்பையும் இது கூடவே சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சாச்சு. இப்போ அது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அரைச்ச மாவில் சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அடை சுட்டுக்கலாம். கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு பக்கம் எண்ணெய் தடவியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை தோசையை ஊற்றிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 பக்கமும் எண்ணெய் விட்டு எடுத்தால் தான் அடை நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா செவந்து வெந்ததுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அடை நல்லா இந்த பக்கம் செவந்து வெந்துருச்சு. இப்போ மாற்றி போட்டுக்கலாம். இந்த பக்கமே நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த அடையெல்லாம் நம்ம உளுந்து சேர்த்துருக்கிறதுனால இது தோசை மாதிரியே நல்லா சாஃப்டாகவே இருக்கும். கார சட்னி, தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.